சிவாய நமஹா. நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம். அடியாருக்கு அடியன் சந்தோஷ் திரிமேனி சிவாச்சாரியார். வரக்கூடிய அக்டோபர் மாதம் நிறைய நல்ல விஷயங்களை தரக்கூடிய அற்புதமான மாதமாக அமைகிறது. குறிப்பாக சொல்லணும்னா இந்த அக்டோபர் மாதத்தினுடைய அதாவது புதன்கிழமை அக்டோபர் 2ஆம் தேதி மகாலயபக்ஷ அமாவாசை வருகிறது. முன்னோர்களுக்கு தர்ப்பணம் செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் இது. அதே மாதிரி வியாழக்கிழமையிலிருந்து பார்த்திங்கன்னா அக்டோபர் மாதம் 3ஆம் தேதியிலிருந்து நவராத்திரி 9 தினங்கள் ஆரம்பிக்கின்றது. இதனுடைய முக்கியமாக அக்டோபர் மாதம் 11ஆம் தேதி வெள்ளிக்கிழமை சரஸ்வதி பூஜை, ஆயுத பூஜை வருகிறது. அதே மாதிரி அக்டோபர் 12ஆம் தேதி அதுக்கு மறுதினம் விஜயதசமி கொண்டாடக்கூடிய ஒரு அற்புதமான நாள். அக்டோபர் 15 வெள்ளிக்கிழமை சிவபெருமான உகந்தமான பிரதோஷ தினம் சம்பவிக்கின்றது. அக்டோபர் 16ஆம் தேதி புதன்கிழமை சிவபெருமான், மகாவிஷ்ணு, பெண் தெய்வங்கள், கிராம தெய்வங்கள் போன்ற அத்துணை தெய்வங்களையும் வழிபாடு செய்வதற்கு ரொம்ப உகந்தமான நாள் அப்படிங்கிற ஒரு பௌர்ணமி. அதுவும் இந்த புரட்டாசி மாதத்திலே வரக்கூடிய பௌர்ணமி அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த ஒரு நல்ல நாள். அதே மாதிரி அக்டோபர் மாதம் 18ஆம் தேதி வெள்ளிக்கிழமை புரட்டாசி மாதம் முடிவடைந்து ஐப்பசி மாதம் ஆரம்பிக்கின்றது. இந்த ஐப்பசி மாதம்ங்கிறது துலா மாதத்தினுடைய ஒரு நல்ல நாள். இந்த துலா மாதம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்தமான ஒரு நல்ல நாள் இந்த மாதங்கிறது. அது மட்டும் இல்லை, துலா மாதத்திலிருந்து தான் மழை அதிகமாக பெய்ய ஆரம்பிக்கும். அதனால தான் துலா உற்சவம் அப்படின்னு பார்த்திங்கன்னா காவேரி ஓடக்கூடிய பகுதிகளிலே ரொம்ப சிறப்பாக கொண்டாடுவார்கள். அப்புறம் ஐப்பசி மாதம் ஆரம்பித்த மறுநாள், அதாவது அக்டோபர் 19ஆம் தேதி முருகப்பெருமான உகந்த கிருத்திகை வருகிறது, சனிக்கிழமை. அக்டோபர் 20ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை விநாயக பெருமான உகந்தமான சங்கடஹர சதுர்த்தி. அதே மாதிரி அக்டோபர் 28ஆம் தேதி வாஸ்து நாள் வருகிறது. புதிய மனைகள், மடம், ஆலயம், கோவில்கள் கட்டுவதற்கெல்லாம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல நாளாக இந்த வாஸ்து நாள் வருகின்றது. குறிப்பாக இந்த மாதத்தினுடைய இறுதியாக அக்டோபர் 31ஆம் தேதி வியாழக்கிழமை தீபாவளி பண்டிகை வருகிறது. இப்படியாக இந்த மாதம் ஒரு சிறப்பான ஒரு நல்ல மாதமாக அமைகிறது. மேலும் இந்த மாதத்தினுடைய கோச்சார அமைப்புகளை பார்த்தோமேயானால் ரிஷபத்தில் குரு பகவான் செல்லுகின்றார். குறிப்பாக அக்டோபர் 14ஆம் தேதி அவர் வக்கரமாக மாறுகிறார், வக்கர பெயர்ச்சியை எடுக்கிறார். அதே மாதிரி செவ்வாய் பகவான் இந்த மாதத்தினுடைய 23ஆம் தேதி வரை மிதுன ராசியில் இருந்து 23ஆம் தேதிக்கு மேல் தனது சஞ்சாரத்தை கடக ராசியிலே ஆரம்பிக்கின்றார். சூரிய பகவான் காலச்சக்கரத்தினுடைய 6வது பாவமாக இருக்கக்கூடிய கன்னி ராசியிலே இந்த மாதத்திலே இருக்கின்றார். 18ஆம் தேதிக்கு மேல் அவரும் துலா ராசிக்கு பிரவேசிக்கின்றார். புத பகவான் இந்த மாதம் 6 தேதிகளுக்கு கன்னி ராசியிலிருந்து அதற்கு மேல் துலா ராசியிலே சஞ்சாரம் செய்து இந்த மாதம் 25ஆம் தேதிக்கு மேல் அவரும் விருச்சிக ராசியிலே சஞ்சாரம் செய்ய ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே அவர் கன்னி ராசியிலேயே இருக்கின்றார். முதலிலே இந்த மாதத்தினுடைய ஆரம்பத்தில் சுக்கிர பகவான் துலா ராசியில் இருக்கின்றார். இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேல் விருச்சிக ராசியிலே தனது சஞ்சாரத்தை ஆரம்பிக்கின்றார். அதே மாதிரி தான் சனி பகவான் இந்த மாதம் முழுவதுமாகவே வக்கர கதியிலே செல்லுகின்றார், கும்ப ராசியிலே. ராகு பகவான் இந்த மாதம் முழுவதுமே மீன ராசியில் தனது சஞ்சாரத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார். இப்படியாக இந்த 9 கிரகங்களும் அந்தந்த கோச்சார அமைப்பிலே நல்ல ஒரு ஒளிமையான இடத்திலே இந்த மாதத்திலே இருக்கின்றது. மேலும் இப்போ மேஷம், ரிஷபம், மிதுனம், கடகம், சிம்மம், கன்னி, துலாம், விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம் அப்படின்னு 12 ராசிகளுக்கும் இந்த அக்டோபர் மாதம் 2024 எப்படி இருக்க உள்ளது அப்படிங்கிறத கொஞ்சம் தெளிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு உண்டான பலன்கள் இந்த அக்டோபர் மாதம் 2024 கொஞ்சம் விரிவாக பார்ப்போம். சிம்ம ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த அக்டோபர் மாதத்தில் ஒரு அபரிமிதமான ஒரு பொக்கிஷம் அடையக்கூடிய அமைப்புகளை உருவாக்குது. ஏன் அப்படின்னா 11ஆம் இடம், அதே மாதிரி 2ஆம் இடம், 7ஆம் இடம், அஷ்டமஸ்தானம், இது எல்லாம் வலிமையாகுது. இது எல்லாம் ஒரு வலிமை ஆனாதான் ஒரு அதிர்ஷ்டம் அல்லது ஒரு பெரிய ஒரு பொக்கிஷங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகளை உருவாக்கி தரும். அதனால் இந்த மாதம் உங்களுக்கு ஒரு நல்ல அபரிமிதமான வளர்ச்சிகள் தரக்கூடிய மாதம்.
2ஆம் பாவம், 3ஆம் பாவம், 7, 8, 11 ஆகிய முக்கியமான இடத்திலே முக்கிய கிரகங்கள். 2ல் சூரியன் தங்களுடைய ராசிநாதன், 3ஆம் பாவத்தில் சுக்கிர பகவான் 3க்கு உடையவர், 7ஆம் பாவத்தில் 7ஆம் பாவாதிபதியாக இருக்கக்கூடிய சனி பகவான் 7ஆம் பாவத்திற்குரியவர், அட்டமஸ்தானத்தில் ராகு, 11ல் செவ்வாய் அப்படின்னு முக்கிய கிரகங்கள் நல்ல இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதம் ஒரு அதிர்ஷ்டத்தை பெறக்கூடிய மாதமாக சிம்மராசிக்காரங்களுக்கு இருக்கு. அதே மாதிரி உங்களுடைய ராசிநாதன் 2ஆம் பாவத்தில் இருக்கிறார். அவர் 18ஆம் தேதிக்கு மேலே 3ஆம் பாவத்திற்கு மாறுகிறார். புதிய மாற்றங்கள், நல்ல முன்னேற்றங்கள், நல்ல வெகுமதிகள் ஆகியவைகள் கிடைக்கக்கூடிய மாதமாக இந்த மாதம் அமைகிறது. குறிப்பாக பார்த்தீங்கன்னா பொதுவாகவே சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த சூரிய பகவான் 3ஆம் பாவத்திலே செல்லக்கூடிய காலம் அப்படிங்கிறது புதிய மாற்றங்களை உருவாக்கும். அதுவும் 3ஆம் பாவம் துலாவிலே சூரிய பகவான் நீச்சம் அடைவார். ராசிநாதன் நீச்சமாயிட்டாரே அப்படிங்கிற கவலை வேண்டாம். ஏன்னா 3ஆம் இடத்திலே சூரிய பகவான் நீச்சம் அடைவது நல்லது. குறிப்பாக ஒரு முன்னேற்றம் இல்லாமல் இருப்பது, அல்லது ஒரு இடம் மாறணும். ஒரு உங்களுக்கு ஒரு இடத்துல வேலை செய்கிறீங்க, உங்களுடைய பிஸ்னஸ் ஒரு இடத்துல இருக்குது, இதுக்கும் அதுக்கும் போயிட்டு வர்றதுக்கு ரொம்ப ஒரு பெரிய கன்வீனியன்ட் ஆகிட்டே இருக்குது. அல்லது ஒரு ஒரு உங்களுடைய வேலை இடத்திற்கு அருகாமையிலே உங்களை இருப்பிடம் இருக்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு ஆசை, இது மாதிரி வந்ததுன்னா இவைகள் எல்லாமே நிவர்த்தியாகும். அதாவது குறிப்பாக எப்படி சொல்கிறதுன்னா, உங்களுடைய வேலையை செய்யக்கூடிய இடத்துக்கு பக்கத்தில் ஒன்று உங்களுடைய வீடு மாறுவீங்க, அல்லது உங்களுடைய வீட்டுக்கு அருகாமையிலே உங்களுடைய வேலை இடம் அமையும். 2ல் ஏதோ ஒன்று நடக்க போகுது இந்த அக்டோபர் மாதத்தில். அதே மாதிரி இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த மாதத்தில் செவ்வாய் பகவான் 12ஆம் பாவத்திற்கு 23ஆம் தேதிக்கு மேலே வருகிறார். முதல்ல இந்த செவ்வாய் பகவான் மிக முக்கியம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்மராசிக்கு 4ஆம் பாவத்திற்கும் 9ஆம் பாவத்திற்கும் உடையவர் செவ்வாய் பகவான். 4, 9க்கு உடையவர் 11ல் இருக்கார் முதல்ல. அதனால் பூர்வீக சொத்துக்களாகட்டும், புதிய வீட்டு உபகரணங்கள், ஏசி, ஃப்ரிட்ஜு, வாஷிங் மிஷின், அல்லது வேறு ஏதோ வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள், முக்கியமான ஒரு உபகரண பொருட்கள் வாங்குவதற்கு வாய்ப்பு இந்த மாதத்தில் அமையுது 11. அதே செவ்வாய் 12ஆம் பாவத்திற்கு 23ஆம் தேதிக்கு மேலே வரார். அதனால் கண்டிப்பாக ஒரு பெரிய வீட்டு உபகரண பொருட்களுக்கு பெரிய செலவுகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்பட உள்ளது சிம்மராசிக்காரங்களுக்கு. அப்புறம் சிம்மராசிக்காரங்களுக்கு இன்னொரு சிறப்பு என்ன அப்படின்னா, இந்த 4ஆம் அதிபதி 12ஆம் பாவத்தில் போகிறதுனாலங்க வீடுகள் வாங்குவதற்கோ வாகனங்கள் வாங்குவதற்கோ வாய்ப்பு உள்ளது. பொதுவாகவே செவ்வாய் நிலத்திற்கு அதிபதி, பூமிகாரகன் அப்படின்னு பேர் அவருக்கு. அதனால் பூமிகாரகன் 12ல் 4ஆம் அதிபதி போகிறதுனால ஒரு வீடு வாங்குவதற்கோ, அல்லது ஏற்கனவே ஒரு இடம் வச்சுருக்கீங்க, அந்த இடம் ஒரு நல்ல ரேட் வந்தால் போகலான்னு நீண்ட நாளாக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, ஆனால் அந்த இடம் அந்த அளவுக்கு ஒரு ரேட் போகாமல் இருக்குன்னா இந்த மாதத்தில் நீங்கள் நினைப்பதை விட அதிகமான ரேட்டுக்கு அந்த இடம் விற்பனை அடைவதற்கு வாய்ப்பு உள்ளது. அதனால் ஏதாவது ஒரு இடத்த சேல்ஸ் பண்ணணும்னா இந்த மாதம் ட்ரை பண்ணுங்க, கண்டிப்பாக சேல்ஸ் ஆகும். நல்ல மனதிற்கு ஏற்றார் போல விலைக்கில் சேல்ஸ் ஆகும், முதல் விஷயம். அப்புறம் குரு பகவான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அஷ்டமஸ்தானாதிபதி 5க்கு உடையவர் சிம்மராசிக்கு. அஷ்டமஸ்தானாதிபதியாக இருக்கக்கூடியவர் 10ஆம் பாவத்தில் ஜீவனஸ்தானம், அதே மாதிரி 5ஆம் அதிபதி 10ஆம் இடத்துல ஜீவனஸ்தானம். அதில் அவர் வலிமை அடைகிறார். எப்படின்னா வக்ரத்திலே வலிமை அடைகிறார். வக்ர வலிமைங்கிறது ரொம்ப அற்புதம். அதுவும் 10ல் குரு வலிமை, வக்ர வலிமை அப்படிங்கிறது எப்படியான ஒரு நல்ல இது அப்படின்னா, வலிமையான உங்களுடைய உங்களுடைய ஒரு பொசிஷன்னு சொல்லுவாங்க. உங்களுடைய அசைக்க முடியாத இடத்துல நீங்கள் இப்போ உட்கார போகிறீங்க. நீங்கள் ஒரு வேலை செய்கிறீங்கன்னா இந்த வேலைக்கு இவரை விட்டால் ஆள் கிடையாதுங்க, இவர் தாங்க இந்த வேலையை செய்ய முடியும், இவர்கிட்ட போனால் தாங்க இந்த வேலை நமக்கு நடக்கும் அப்படின்னு உங்களுக்குன்னு இருக்கக்கூடிய உங்களுடைய துறை சார்ந்த இடத்துல உங்களுக்கு தனித்துவமான ஒரு மரியாதை, உங்கள் மீது அசைக்க முடியாத நம்பிக்கைகள் உங்களுடைய கஸ்டமர்கிட்டயோ உங்களுடைய மேல் அதிகாரிகிட்டயோ வரப்போகுது. அதனால் உங்களுடைய ஸ்தானத்திலே வலிமை அடைவிருக்கின்றீங்க, வேரூன்றி வளரவிருக்கின்றீர்கள். அதனால் இந்த இடத்துல 10ஆம் பாவத்திலே குரு பகவான் வக்ரம் அப்படிங்கிறது 12 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வரக்கூடிய அற்புதமான ஒரு காலம். அந்த காலம் உங்களுக்கு இப்போது கைகூடவிருக்கின்றது. அதனால் இந்த சமயத்தை நீங்கள் பயன்படுத்தணும். நிச்சயமாக சிம்மராசிக்காரங்க பயன்படுத்தணும். அதே மாதிரி 7ஆம் இடத்திலே 6ஆம் அதிபதி வக்ரம் அடைகிறார். 7 கூடையவரும் அவர் தான். இந்த சமயத்தில் கடன் நிவர்த்தி அடைவதற்கு வாய்ப்பு இருக்குது.
ஏன்னா 6க்குடைய இடம்ங்கிறது கடன், அதுக்கப்புறம் வியாதி, அதே மாதிரி வந்து வம்பு வழக்குகள், தேவையற்ற உடல் உபாதைகள் எல்லாமே 6வது ஸ்தானம். அதற்கு உடையவர் 7ஆம் பாவத்தில் வக்ரத்தில் தான் இந்த மாதம் ஃபுல்லாக போகிறாரு. அதனால் இந்த மாதத்தில் இது மாதிரி உபாதைகள் இருந்து வந்தால், எதிரி பிரச்சனை இருக்கிறது அல்லது கூட இருக்கிறவங்களே அனுகூலமாக இருக்கிறவங்களே சத்துருக்களாக மாறுறது, அதுக்கு அனுகூல சத்துருன்னு பேர், அந்த மாதிரி மாறுறது, அல்லது அடிக்கடி உடல் உபாதைகள் ஏற்படுவது, தேவையற்ற குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கோ உங்களுக்கோ அல்லது குடும்பத்தில் இருக்கிற மற்ற உறுப்பினர்களுக்கோ தேவையற்ற வைத்திய செலவுகள் ஏற்படுவது, இப்படிலாம் இருந்து வந்ததுன்னா எல்லாமே நிவர்த்தியாகும். ஒரு ஆரோக்கியமான ஒரு நல்ல முன்னேற்றமான எதிர்பற்ற சூழ்நிலையில் நல்ல வளர்ச்சிகள் உங்களுக்கு அமையும் சிம்ம ராசிகர்களுக்கு இந்த அக்டோபர் மாதத்தில். அப்புறம் ராகு பகவான் அஷ்டமஸ்தானத்தில் ஆயுள் ஸ்தானத்திலே போகிறார். இது வந்து போககாரகன் அஷ்டமஸ்தானத்தில் போகிறது அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியூர் அல்லது வெளியிடம், வெளிநாடு, வெளி மாநிலம், வேற்று மொழி பேசக்கூடிய அன்பர்கள் இவங்க மூலமாக உங்களுக்கு ஒரு ஆதாயம், வரவுகள், பொருளாதார வளர்ச்சிகள் ஏற்படும். 2ஆம் பாவத்திலே கேது பகவான் இந்த மாதம் முழுவதுமே போகிறார். அதனால் உங்களுக்கு வந்து பேச்சிற்கு நல்ல மரியாதை. ஏன்னா கேதுகாரகன் ஞானகாரகன், ஞானகாரகன் வாக்குஸ்தானத்தில் போகக்கூடிய அமைப்புங்கிறதுனால. இன்னொன்று வந்து குரு பகவானுடைய இந்த மாதம் 14ஆம் தேதிக்கு மேலே குரு பகவானுடைய வக்கர பார்வை 5ஆம் பார்வையாக அந்த கேதுவை பார்க்குறாரு. அதனால் உங்களுடைய பேச்சு ஸ்தானம் வலிமையாக இருக்கும். உங்களுடைய பேச்சிற்குன்னு தனித்துவமான பல விஷயங்கள் நடைபெறுவதற்கு வாய்ப்பு உள்ளது இந்த மாதத்தில். அதனால் இந்த மாதத்தில் சிம்மராசிக்காரங்களுக்கு நல்ல வளர்ச்சிகள் அமையவிருக்கிறது. குறிப்பாக இந்த மாதத்தில் 12ஆம் பாவத்திலே செவ்வாய் வர்றதுனால முருகப்பெருமான் வழிபாடு மிக அவசியம், மிக மிக அவசியம்னு சொல்லலாம். செவ்வாய்க்கு காரக தெய்வமாக இருப்பவர் முருகப்பெருமான். அதனால தான் செவ்வாய்க்கிழமையில் முருகனை நம்ம வழிபாடு பண்ணுறோம். 7 நாள் வாரத்தில் இருந்தாலும் கூட செவ்வாய்க்கிழமையில் சிறப்பு முருகன் அப்படின்னு நம்ம சொல்ல காரணம்னா, செவ்வாய் கிரகத்திற்கு காரகத்துவம் யாருன்னா முருகப்பெருமான். அதனால் அவரை வணங்கினா செவ்வாயினுடைய கோட்பாடுகள் எல்லாம் சமனாகும், அவருடைய விஷயங்கள் சாந்தி அடைந்து நன்மைகள் கிடைக்கும். இப்போ செவ்வாய் முருகப்பெருமானை எப்படிங்க வணங்குறது அப்படின்னா, செவ்வாய்க்கிழமையில் விரதம் எடுத்து வழிபாடு செய்யலாம். இன்னொரு சிறப்பு என்ன, இந்த மாதத்தில் இந்த மாதம் 19ஆம் தேதி, அக்டோபர் மாதம் 19ஆம் தேதி சனிக்கிழமை பார்த்தோம் அப்படின்னா வந்து முருகப்பெருமானுக்கே உகந்தமான கிருத்திகை வருகிறது. இந்த மாசத்தம் ஐப்பசி கிருத்திகை ரொம்ப சிறப்பு. ஏன்னா இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அது கந்த சஷ்டி வந்துடும். அதனால் முருகப்பெருமானுக்கு உகந்தமானது இந்த கிருத்திகை நட்சத்திரம். இந்த நாளில் முருகப்பெருமானுக்கு 6 மலர்கள், 6 வகையான மலர்களை கொண்டு அர்ச்சனை செய்யுங்க. அதே மாதிரி 6 வகையான புஷ்பங்கள், பழங்கள், நிவேத்தியங்கள் இதையெல்லாம் வந்து முருகப்பெருமானுக்கு வச்சு அர்ச்சனை செய்யுங்க. முடிந்தால் சத்ரு சம்ஹார திரிசதி அர்ச்சனை அப்படின்னு ஒரு அர்ச்சனை இருக்கு. அந்த அர்ச்சனை 300 அர்ச்சனை இருக்கும். முருகப்பெருமானுடைய 6 முகத்திற்கும் ஒவ்வொரு முகத்திற்கும் 50 அர்ச்சனை வரும். இந்த அர்ச்சனையை முடிந்தால் கோவிலிலோ அல்லது உங்களுடைய இல்லத்திலோ அந்த அர்ச்சனையை சொல்லி ஒவ்வொரு முகத்திற்கும் ஒவ்வொரு விதமான மலர்கள், ஒவ்வொரு விதமான நைவேத்தியங்கள், ஒவ்வொரு விதமான பழங்களை வச்சு வழிபாடு செய்து அர்ச்சனை செய்து வந்தீங்கன்னா இந்த மாதம் அபரிமிதமான ஒரு ஜாக்பாட் உங்களுக்கு அடிக்கும். சிவாய நமக. இப்போ நம்ம இந்த பார்த்த பலன் அப்படிங்கிறது, இந்த கோச்சார பலன் அப்படிங்கிறது உங்களுக்கு நல்ல பலன்களை பரிபூர்ணமாக தர வேண்டிய பலன்கள். அதனால் இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கல, அல்லது ஏதோ ஒரு கால தாமதமாகி கொண்டிருக்கிறது, அல்லது கிடைக்கிது ஆனால் அந்த கைக்கு கிடைக்கிது வாய்க்கு எட்டலை, அதை பூர்ணமாக அனுபவிக்க முடியல, பரிபூர்ணமாக கிடைக்கல அப்படின்னா இதுக்கு என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, உங்களுடைய ராசிநாதன் அல்லது உங்களுடைய லக்னநாதன் அல்லது உங்களுடைய தசாநாதன் அல்லது உங்களுடைய ஆட்சி கிரகம், உங்களுடைய புத்திநாதன், ஏதோ ஒரு கிரக அமைப்புல ஏதோ ஒரு கிரகம் உங்களுக்கு எதிர்வினையை கடுமையாக ஆற்றி கொண்டிருக்குங்கிறது ஒரு நல்லா புரிந்து கொள்ளுங்கள். அதனால இந்த எதிர்வினை ஆற்றக்கூடிய ஒரு கிரகத்திற்கு என்ன சாந்திகள் செய்யலாம், அல்லது அந்த தெய்வத்தை வழிபாடு செய்து இந்த பலனை பரிபூர்ணமாக நீங்கள் பெறணும் அப்படின்னா ஒரு தகுந்த நல்ல ஜோதிடரை பார்த்து நல்லபடியான நல்ல பலன்களை பெறுங்கள்.
அடியேனிடம் இது சார்ந்த விஷயங்களை நீங்கள் கலந்து ஆலோசனை செய்யணும், உங்களோட தனித்துவமான ஜாதகங்களை பார்த்து நல்ல பலன்களை பெற்று வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த நம்பரை தொடர்பு கொண்டு அடியேனுடன் உங்களுடைய ஜாதகம் சார்ந்த ஆலோசனையை பெறுங்கள். சிவாய நமஹா. நமது நெக்ஸ்ட் ஜென் ஆஸ்ட்ரோ அப்படிங்கிற இந்த சேனல் அப்படிங்கிறது நல்ல ஆன்மீக தகவல்களை உங்களுக்கு வழங்கக்கூடிய அற்புதமான சேனல். அதனால் இந்த சேனலை பின்தொடருங்கள். சிவாய நமஹா.